மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். தங்க துப்பாக்கி வழக்கில் மீண்டும் சிக்கிக் கொண்ட துமிந்த திசாநாயக்க காரனில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் பெண்ணினுடைய காதலம் பற்றி அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இப்போது வெளிவந்திருக்கு. 2200 கோடி ரூபாய் மாயம், விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக இப்போது தகவல்கள் கசிஞ்சிருக்கு. என்ன ஏது என்ற பல்வேறு விடயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். T-56 ரக தங்க துப்பாக்கி வழக்கு விசாரணையில விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்கைய மீண்டும் இந்த வழக்கின் சந்தேக நபராக பெயரிடும்படி சட்டமா அதிபர் திணைக்களம் இப்போது போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கு நாங்க இப்போது குறித்த வழக்குல விடுதலையான துமிந்த திசாநாயக்க இந்த ஒரு வழக்குல சந்தேக நபராக இப்போது போலீசார் பெயரிட்டு நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நீதிமன்றம் எவ்வகையான உத்தரவை பிறப்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்வரும் வழக்குக்கு துமிந்த திசாநாயக்க நேரில் ஆஜராகும்படி உத்தரவை பிறப்பித்ததோடு அதற்கான அறிவுறுத்தலையும் வழங்கும்படி இப்போது போலீசாருக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த தங்க துப்பாக்கி விவகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு மே மாதம் அளவுல வெள்ளவத்தையில் இருக்கின்ற ஹவுலக் சிட்டி என்று சொல்லப்படுகிற ஒரு மாடி கட்டிடத்திலிருந்து ஒரு பெண்மணி கீழே இறங்கி வாரா. தனது மகனையும் கூட அழைச்சு கொண்டு போற சந்தர்ப்பத்துல கீழ்த்தளத்துல வச்சு திடீரென அவங்களுடைய பை கீழே விழுது. பைக்குள்ள இருந்து துப்பாக்கியும் கூடவே விழுந்தது. பக்கத்துல இருந்து செக்யூரிட்டி கேட்டிருக்கிறது, என்னம்மா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவ என்ன சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளையாட்டு துப்பாக்கி, குழந்தை விளையாடணும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு செக்யூரிட்டி என்பதனால ஒரு துப்பாக்கியினுடைய வெயிட் என்ன, அதனுடைய தன்மை என்ன என்பதை புரிஞ்சு கொண்டவங்க ஏதோ ஒரு சந்தேகம் அவருக்கு மலர்ந்ததுனால, இந்த வயசுல துப்பாக்கி விளையாடுவதற்கான வயசு இந்த குழந்தைக்கு கிடையாது, இந்த பெண்மணி ஏன் இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதனுடைய அமைப்பு நான் பார்க்கும்போது அது விளையாட்டு துப்பாக்கி மாதிரி கிடையாது என்ற சந்தேகத்துல உடனடியாக போலீசாருக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக போலீசார் உரிய இடத்துக்கு வந்து உரிய வீட்டை சோதனை இட்டதுல தான் பெட்டிக்குள்ள இருந்து T-56 ரக துப்பாக்கி, அதுபோக தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி, உடனடியாக PTAயின் கீழ் குறித்த பெண்மணியை கைது செஞ்சாங்க. இந்த பெண்மணி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஜகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க, இலங்கை பிரஜையை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அவருடைய கணவர் வெளிநாட்டுல பணிபுரிகிறாரு. உடனடியாக விசாரணைகளை தொடங்கினாங்க. அவ என்ன சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்மணி தனக்கு தந்ததாக சொல்லியிருக்கிறார். உடனடியாக குறித்த பெண்மணியை அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தியதுல அவ சொல்லியிருக்கிறார், துமிந்த திசாநாயக்க தந்தாங்க இங்க கொடுக்க சொல்லி, அதன் அடிப்படையில் தான் பார்சலை கொடுத்தேன், பார்சலுக்குள்ள என்ன இருந்தது என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டா. உடனடியாக இந்த துப்பாக்கி துமிந்த திசாநாயக்க தான் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அடிப்படையில் துமிந்த திசாநாயக்க கைது செஞ்சாங்க. PTAயின் கீழே பல நாட்கள் விளக்கமறியல வைக்கப்பட்டிருந்தார். வழக்கு வந்து வரும்போதெல்லாம் அவருடைய கட்சிக்காரர்கள், ஆதரவாளர்கள் எல்லாருமே நீதிமன்றத்துக்குள்ள கூடுகின்ற சம்பவம் எல்லாம் பதிவாகி இருந்தது. ஒரு வாரம் அவருக்கு பிணை கிடைச்சு வெளியில வந்தாரு. அதுக்கு பிறகு இந்த வழக்குல எவ்வகையான தீர்ப்பு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் கீழ் 22 மற்றும் 43வது பிரிவின்கள் குற்றம் சுமத்தப்பட்டது. ஆனா இந்த குற்றத்தை நிறுவுவதற்கான சான்றுகள் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் அந்த வழக்கிலிருந்து விடுதலையானாரு. இந்த வழக்குல விடுதலையாகி 6-7 மாதங்கள் தாண்டியதுக்கு பிற்பாடு இப்போது சட்டமா அதிபர் திணைக்களம் ஏதோ ஒரு விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது, விசாரணையில் ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்தாச்சு போல இருக்குது. இப்போது வந்து குறித்த வழக்குல விடுதலையான துமிந்த திசாநாயக்க அவங்களை சந்தேக நபராக பெயரிடும்படி பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. இதுல மற்ற பெண் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துமிந்த திசாநாயக்க அவங்களோட வீட்டுல வந்து சமையல்கார பெண்ணாக சேவையாற்றியவங்க, பணியாற்றியவங்க, அவங்களோட கையில தான் அந்த பைய ஒப்படைச்சாங்க. அப்போது குற்றங்களை நிறுவதற்கான சான்றுகள் இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை செஞ்சாங்க. இப்போ வந்து அந்த சான்றுகள் இருக்கு என்பதனால இப்போது உள்வாங்கியிருக்கிறாங்க. பல வழக்குகள் கடந்த காலங்களில் வழக்காக வந்து ஓடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த வழக்கு எங்களுக்கு நடத்த விருப்பம் இல்லை, இதுல நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம் அப்படி சட்டமா அதிபர் திணைக்களமே சொல்லி பல வழக்குகளை வாபஸ் வாங்கிய சம்பவங்களும் பதிவாகி இருந்தது. என்னதான் இருந்தாலும் T-56 ரக துப்பாக்கி என்பது முலாம் பூசப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி. அதுபோக PTAயில் கைது செய்யப்பட்டவர் ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்தார். PTAயில் கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் சாதாரணமாக வெளிவர முடியாது. ஆனா துமிந்த திசாநாயக்க ஒரு சில நாட்கள்ல வெளியே வந்தாரு. யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், தராதரம், பதவி, பட்டம் எதுவுமே கருத்தில் கொள்ளப்படக்கூடாது, சட்டம் அனைவருக்கும் சமம், சட்டம் தனது கடமையை செய்யும் என்ற வகையில இப்போது துமிந்த திசாநாயக்கு எதிராக சட்டம் தனது கடமையை செய்ய பார்க்குது. என்ன வகையான விடயங்கள் நடந்து முடிய போது பொறுத்திருந்து பார்க்கலாம். தெல்தனிய பிரதேசத்துல வந்து ஒரு கார்ல இருந்து ஒரு இளம்பெண்ணுடைய பிரேதம் கண்டெடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் குறித்த காதலன் கைது செய்யப்படாமல் தலைமறைமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த காதலன் பற்றி திடுக்கிடும் அதிர்ச்சியூட்டும் பல்வேறு
தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. என்னென்ன தகவல்கள் வெளிவந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த யுவதிக்கும் இந்த காதலுக்கும் இடையிலான காதலுடைய வயது வெறும் 8 மாதங்கள். 8 மாதங்கள் பழகித்தான் 1.5 கோடி ரூபாவை இவ அவருக்கு வழங்கியிருக்கிறார் கனடா பயணம் போறதுக்காக. அவ்வளவு தூரம் நம்பித்தான் இவங்களோட வாழ்க்கை பயணிச்சிருக்கு. குறித்த காதல குருநாகல் குலியாப்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. நுவரெலியாவில் இருக்கின்ற ஒரு விடுதியில தான் தங்கி இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அந்த விடுதிக்காக அவங்க கட்டியிருக்கிறாங்க. 1 மாத காலம் அங்க தங்கி இருக்காங்க. ஆனா தங்கிய நேரத்துல அவ்வப்போதுதான் குறித்த காதலன் செல்கின்றவனாக இருந்திருக்கிறான். தனிமையில் தான் தர்ஷனி இருந்து வந்திருக்கா. 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி டிஜிட்டல் என்று சொல்லப்படுகின்ற Facebook பேஜ்ல குறித்த காதலனுடைய போட்டோவும் அவருடைய உண்மையான மனைவியுடைய போட்டோவையும் போட்டு பல தகவல்கள் பகிரப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த இருவரும் திட்டமிட்டு பண மோசடிகளில் ஈடுபடுவதும் பல பெண்களை காதல் வலைகளில் சிக்க வச்சு வெளிநாடு அனுப்புவதாக போலியான ஆவணங்களை தயாரிச்சு பல்வேறு பண மோசடிகளில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான பணங்களை இவங்க திருடி இருக்கிறாங்க, மோசடி செஞ்சிருக்கிறாங்க. இவங்களை யாராவது கண்டால் தகவல் தாங்க அப்படின்னு சொல்லித்தான் அதற்கான தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் பதிவிடப்பட்டு அந்த ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டிருக்கு. சம்பிக்க சிரியான் என்பதுதான் இவருடைய பெயர். பல்வேறு பேரில் தான் இந்த மோசடிகள் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 30 பெண்களை அவர் ஏமாற்றி பணம் பறித்ததான சம்பவங்களும் பதிவாகி இருக்கு. தம்பஹா, ஹோமாகம, கண்டி போன்ற பிரதேசங்கள்ல வசதியான பெண்களை இலக்கு வைத்து அல்லது உயர் பதவிகளை இருக்கின்ற நல்ல சம்பளம் பெறுகின்ற அழகான பெண்களை இலக்கு வைத்து தான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லித்தான் காதல் வலையில் அவங்களை சிக்க வச்சு திட்டமிட்டு பணங்களை கொள்ளையடிக்கின்ற ஒரு வேலையை தான் இவர் செய்து வந்திருக்கிறாரு. சில பெண்களை திருமணம் முடித்தும் அந்த திருமணத்தினோட குழந்தைகளும் இருப்பதான தகவல்களும் இப்போது வெளிவந்திருக்கு. பெண்களிடம் பண மோசடி செய்தார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துல, கம்பஹா நீதிமன்றத்துல, அதுபோக ஹோமாகம நீதிமன்றத்துல, திஸ்ஸ மகாராம நீதிமன்றங்கள்ல இவருக்கான வழக்குகள் நடத்தப்பட்டு வழக்குகளுக்கு ஆஜராக இல்லை அப்படின்னு சொல்லி 4 பிடியாணைகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதுபோக சிஐடி பிரிவுல இவருக்கு எதிராக பல்வேறு முறைப்பாடுகளும் வழங்கப்பட்ட சூழ்நிலையில தான் தலைமறைவாகி அவ்வப்போது பல்வேறு பேர்கள்ல மொட்டை இருந்தும் அதற்கான முடியை வச்சுக்கொண்டு ஒரு மன்மதனாக திரிஞ்சி பண மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். 2023ஆம் ஆண்டு 2 கோடிக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சமூக ஊடகங்கள்ல பேசப்பட்டிருக்கு. இப்போது போலீசார் உடனடியாக விமான நிலையத்துக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நபர் வந்தால் உடனடியாக கைது செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த நபர் குறித்த தகவல்களையும் அனுப்பி வச்சதோட இலங்கையில் இருக்கின்ற அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் இந்த நபர் குறித்த தகவல்களை வழங்கியிருக்கிறாங்க. எங்கு கண்டாலும் கைது செய்து ஒப்படைக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. அதுபோக பொதுமக்களுடைய உதவியையும் நாடி இருக்கிறாங்க. இப்படியான ஒரு மனிதர் 2023 இருந்து 2026ஆம் ஆண்டு வரைக்கும் எப்படி சுதந்திரமாக வாழ்ந்தான்? அப்படியாக இருந்தால் எமது நாட்டில் இருக்கின்ற சட்டம், அதில் இருக்கின்ற குறைபாடுகள் தான் இப்படியான ஆசாமிகளை வாழ வைக்குது என்பது தெரிகிறது. அப்படி இல்லைடா போலீசார் அவ்வப்போது பிடிச்சாங்களா அல்லது ஆசாமிகிட்ட தான் கோடிக்கணக்கில் பணம் புலருது இல்லையா, ஏதோ சம்திங் கொடுத்துட்டு தப்பிக்கொண்டாரா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. சட்டத்தை மட்டும் நம்பி இருக்காமல் எமது பாதுகாப்பை நாமளே உறுதிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயம்தான் இந்த ஒரு விஷயம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு விடயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலமின என்ற சிங்கள பத்திரிகை வெளியிட்ட அதிர்ச்சியான செய்தி தான் அது. அதாவது 2022ஆம் காலப்பகுதி ரணில் மற்றும் மஹிந்த ஆட்சி காலத்துல 22 பில்லியன் ரூபாய் மாயமாக போயிருக்கு. கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் மாயமான சங்கதி இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணக்காய்வாளர் திணைக்களம் தான் இந்த ஒரு விஷயத்தை சோதனைக்கு உட்படுத்தி கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இதை அறிக்கையாக இப்போது அரசுக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த 2200 கோடிக்கு என்ன ஆனது, எப்படி மாயமானது என்ற ஒரு விஷயத்தை இப்போது அரசு விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. இதற்கான விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்ற ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியை இப்போது குறித்த சிங்கள பத்திரிகை செய்தியாக வெளியிட்டதுதான் இப்போது அரசியல் வட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ள நாடு இருந்த சூழ்நிலையில 22 பில்லியன் ரூபாய் எப்படி காணாமல் போனது, எப்படி மாயமானது, என்ன வகையில் இது செலவழிக்கப்பட்டது, அபிவிருத்தின்னு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சா, அப்படியான அபிவிருத்தி எங்க தான் நடந்திருக்கு? என்னதான் இருந்தாலும் கணக்காய்வாளருடைய சோதனையில சிக்கியிருக்கிற விஷயம் 22 பில்லியன் ரூபாய் யாருடைய பணம்? ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய பணமா இல்ல மஹிந்த ராஜபக்ச அவங்களுடைய பணமா?
இந்த பணத்துக்கு என்ன ஆனது என்பது குறித்து இப்போது அரசு விசாரணை தொடங்கியிருக்கு. என்னதான் இருந்தாலும் இதுக்கு பின்னால் பாரிய அளவிலான ஊழல் இருந்திருந்தால் அதற்கான சட்ட நடவடிக்கை அரசு எடுக்கணும். இதுக்கு காரணமாக இருந்தவர்கள் தண்டிக்கப்படட்டும் என்று கூறி ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, மோசடி இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.